காணலாம் சோதியே. கல்பத்தினாலே காளையம் கட்டிட கட்டிட சித்தாம் காய பரிச்சை அப்படின்னு சட்டைமுனி சித்தர் பாடினாரு. தெரியும்ல, பரம்பொருளை கண்ணில் காட்டுறது தான் காயக்கல்பம். அது எப்படி ஒரு மூலிகை மருந்தாக இருக்க முடியும்? அப்படி அது மூலிகையாக இருந்தால் அதை டன் டன்னாக தயாரித்து உலகம் முழுக்க நேரம் வித்து தீர்த்திருப்பாங்களே. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் புத்தி கிடச்சிருக்கும்ல. நீ சொல்கிறதும் சரிதான். சித்தர்கள் சொல்கிற காயக்கல்பம் வேற, சித்த வைத்தியர்கள் சொல்கிற காயக்கல்பம் வேற. சித்தர்கள் சொல்கிறது உடம்பை கட்டி உள்ளத்தை ஒளியாக்கி பரம்பொருளை பார்க்குற யோக வித்தை. வைத்தியர்கள் சொல்கிறது உடம்பை அழியாமல் காப்பாற்றுற மருந்து. அப்படின்னு ஒரு மருந்து இருக்குல்ல, அது என்னன்னு தானே தேடுறான். மண்ணில் பிறந்தவனுக்கு சாவு உண்டு. எப்போ புளியம்பழம் கணிஞ்சு ஓட்டுக்குள்ளே பிரியுதோ அது உதிராமல் இருக்காது. மூப்படைஞ்சிட்டா உயிர் உடம்ப வெறுத்துரும். ரக்கமுளைச்ச பறவை கூட்டு விட்டு பறக்க ஆசைப்படுற மாதிரி அதுவும் உடம்ப விட்டு பறந்து போகணும்னு துடிக்கும். அந்த மரணத்துக்கு மருந்தே கிடையாது. ஏன்னா அது நோய் கிடையாது, அது விடுதலை. ஆனால் இந்த மாதிரி சாவு வராமல் பூவும் பிஞ்சுமா உதிர்தில்ல, அது நோய். அதுக்கும் மருந்து இருக்கு. உடலுக்குள்ளே இருக்கிற உடலானவன் வாழ ஆசைப்படுற வரைக்கும் அவனை வாழ வைக்கிற மருந்து தான் காயக்கல்பம். நீ சொல்கிறது சரிதான் தம்பி. ஆனால் அதை எங்கே போய் தேடுறது? நான் சொல்லி தரட்டுமா? நான் சொல்லி தந்தா அதே மாதிரி செய்வீங்களா? சச்சிதானந்த பிள்ளை கிறுக்கா இல்ல ஒரு மேதையா? அது உங்க வசதியை பொறுத்து இருக்கு. உங்க வசதி எப்படி? சட்டன்னு கோபம் வந்துருது, அதை புரிஞ்சுக்கிட்டா அப்படியே அடங்கி போயிடாரு. கொஞ்சம் முன்னாடி தானே கோபப்பட்டோம், இப்போ அடங்கி போறோம்ன்ற கர்வமும் கிடையாது. என்ன குணம் இது? மனுஷ குணம் தான். நாம ஈகோலயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதையே நம்ம குணமா மாத்திக்கிட்டோம். அதனால ஈகோ இல்லாத ஆளை பார்த்தா நமக்கு வித்தியாசமா தெரியுது, அதிசயமா பாக்குறோம். நமக்கு கோவத்துக்கும் ஈகோக்கும் வித்தியாசமே தெரியல. கரெக்ட் தான் கஜா. ஆனா அவரை பாத்தீங்களா, பட்டு பட்டுன்னு கோவப்படுறாரு. எப்ப எதுக்கு கோவப்படுறாருன்னே தெரியல. இயல்பா இருக்கிறவர் சார். அவரு பிச்சுக்கிட்டு வரும் கோவம், அப்புறம் வந்தது தெரியாம ஓடி போயிடும். அடுத்த நிமிஷமே பச்சை பிள்ளையாட்டம் விழுந்து விழுந்து சிரிக்கும். கேள்வி கேட்டா விளக்கம் சொல்லும். பாஷாணத்தை பத்தி எவ்வளோ பேசுது பாத்தீங்களா? இவ்வளோ பேசணும்னா எவ்வளோ படிக்கணும்? படிக்கிறது மட்டும் இல்ல, ஆராய்ச்சி வேற செய்யறாரு போல. விளையாட்டு சார், விஷத்தோட விளையாடுற விளையாட்டு. நீயா நானான்னு கேட்டு கேட்டு போட்டி போடுற விளையாட்டு. விஷம் விஷம்னு அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்குதே, ஆனா அதுகிட்ட விஷம் இருந்துச்சா? மூளைய பாஷாணத்துக்குள்ளேயே ஊற போட்டு வச்சிருக்கு. ஆனா மனசுல ஒரு துளி நஞ்சிருக்கா? அப்படி இருந்தா இயற்கை மேலையும் உயிர்கள் மேலையும் இவ்வளோ அக்கறை வருமா? நிறைய பேர் பேசுறாங்க இன்னைக்கு அக்கறைன்னு காட்டிக்கிறதெல்லாம் அக்கறை கிடையாது சார். உண்மை தனியா தெரியும், அப்படிதான் தெரியணும். அதுக்கு ஆரோக்கியமான மனசு வேணும். அந்த மனசு அதுகிட்ட இருக்கு. நல்ல மனசு கரைஞ்சு போயிடும் சார். அது கரைய கரைய வளரும். நாம கரையறத பார்த்து பயந்துடுறோம். அப்ப எங்க விளங்கும்? ஆமா, அவர் நினைச்சிருந்தா நிறைய வைத்தியம் பார்த்துருக்கலாம்ல. நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். மான்கறி வைத்தியன் போர்டு போட்டவன்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ரிஸ்க் எடுத்திருப்பாங்களா? ஒரு பாஷாணத்தையாவது கையில தொட்டிருப்பாங்களா? தொட்டா செத்தான், அதோட காலி. தெரிஞ்சாதானே தொடுறதுக்கு, இருந்தா தானே தெரியும். பணத்து மேல அவருக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். ஞானத்தை விலை பேச முடியாது சார். அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அதனால தான் அது கூத்தாடாம இருக்கு. ஆனா தன்மானத்தை தட்டுங்க, அதோட சுதந்திரத்தை சுண்டி பாருங்க, பாஞ்சுக்கிட்டு வரும். அதுதான் உங்க மேல காட்டுச்சு. அதை அது பாட்டுக்கு விட்டுறணும், விளையாடிட்டு போகட்டும். அதுக்கு பாஷாணமும் புறாவும் ஒண்ணுதான், பின்னாடியே ஓடிட்டு தெரியும்.
அகத்தியர் போகர் பத்திலாம் நிறைய டீடைல்ஸ் வச்சிருக்காருல்ல? பரம்பரை சார். நமக்கு அகத்தியரை தெரியும், போகரை தெரியும். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்தது தெரியுமா? அகத்தியர் சாபம் போட்டது தெரியுமா? உண்மையோ பொய்யோ? அதுகிட்ட எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பரம்பரை, பாஷான பரம்பரை. முருகன் தொடங்கி விட்டுட்டான், பரம்பரை நீண்டுகிட்டே போகுது. திரும்பவும் அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க பேசும்போது கவனிச்சேன், சச்சிதானந்த பிள்ளைய அவர் இவருன்னு சொல்லாம அது இதுன்னு சொல்றீங்களே. அதான் நீங்க முதல்லயே கேட்டீங்களே, கிறுக்கா மேதையான்னு. அதோட போக்கே வேற சார். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? யாம் இருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. ஹரி வாங்க. வாங்க டாக்டர். இந்த ஏழையோட வீடு தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னம்மா அது? உன் பிள்ளைய கொண்டு வந்து அடிக்கடி என்கிட்ட காமிக்கணும்னு சொல்லியிருந்தல்ல, ஏன் வரல? வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எப்படி இருக்கான் இப்ப குரு? என்னம்மா பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஏமா உங்க டாக்டர் எங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? குருவை பார்க்கலாமா? ஐயோ வேண்டாயா வேண்டாயா, யார்கிட்டயும் அவனை காட்டக்கூடாதா? அப்படியா சொன்னது? டாக்டர் கிட்டே காட்டக்கூடாதுன்னு அந்த குகன் தம்பி தான் சொல்லுச்சு. நான் உங்க பிள்ளைக்கு டாக்டர்மா, நாங்க பார்க்கறனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ஐயா வேணாயா, சொன்னா கேளுங்கய்யா. புள்ளைய பார்க்க நீங்க அப்படி சொன்னாலும் போயிட முடியாதுமா. எதுக்குமா அவ்வளவு தூரத்துல இருந்து தேடிட்டு வரோம்? உன் பிள்ளைய பார்க்க தானே, பார்த்துட்டு போயிட போறோம். இத போய் ஏமா இத பாருங்கம்மா, ஏமா எங்களை தடுக்கிறீங்க? நாங்க பார்க்காம வேற யார் பாப்பா? குகன் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டான், சொன்னா கேளுங்க. டாக்டர், மை காட் டாக்டர், டாக்டர் இங்க வாங்க. வழி விடுங்க. ஐயா ஐயா டாக்டர். My God! What is this? ஹரி, என்ன டாக்டர்? Is the boy still alive? எனக்கு ஒண்ணுமே புரியல ஹரி. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நான் பார்த்ததே இல்லை. My God. Cruel doctor. It's very cruel. அம்மா, இவனால பேச முடியுதா? அவனுக்கு நாக்கு சுருங்கி உள்ள போயிடுச்சு டாக்டர். என் புள்ள செத்த போன மாதிரி ஆயிட்டான். இந்த மாதிரி பார்க்கவா நான் பெத்து வளர்த்தேன்? அந்த பழனி முருகனுக்கு கூட கண்ணு குருடாயிடுச்சு டாக்டர்.